மொத்த மாடுகளையுமே கூட காமிச்சிடுறேன்னு சொல்லிக்கலாம். ஹலோ மக்களே, வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து ஃப்ரைடே ரொட்டீன் என்னன்றது ஒரு பழைய வீடியோலேயே சொல்லியிருப்பேன். ஆக்சுவலாக என்னென்னா, கோயிலில் போய்ட்டு சுவாமிக்கு அபிஷேகம்லாம் முடிச்சுட்டு மாடுகளை குளிக்க வைக்கிறது கோசாலை வீடியோ ஏற்கனவே போட்டிருப்போம். ஸோ அதில் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மாடுகளில் ரொம்ப குறிப்பான ஒரு சில மாடுகள் மட்டுமே காமிச்சிருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு மிச்சம் இருக்கக்கூடிய மாடுகளும் மொத்த மாடுகளுமே கூட காமிச்சிருக்கேன்னு சொல்லிக்கலாம். இதுக்கு நடுவில் நாளைக்கு, அதாவது ஞாயிற்றுக்கிழமை, இந்த வீடியோ எப்போ போஸ்ட் பண்ணுவேன்னு தெரியல. ஸோ ஞாயிற்றுக்கிழமை பஞ்சமியானது இருக்குது. முழு நாளும் இரவு 8 மணி வரைக்கும் பஞ்சமியானது இருக்குது. ஸோ அதுலேயும் வந்து அனுக்கிரக வாராகி தேவிக்கு பூஷணிகாய் தீபம் வழிபாடானது நம்மளுடைய ஆசிரமம் நடக்கும். முன்பாக மாடுகளை பற்றி கோசாலை 2வது பாகமாக இந்த வீடியோ இருக்க போகுது. அடுத்தடுத்த நிகழ்வுகளில் இன்னும் ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய சிறப்பான நிகழ்ச்சிகளையும் சிறப்பான விஷயங்களையும் உங்கள்கிட்ட எடுத்துகிட்டு வந்து சேர்க்கிறேன். ஸோ மாடுங்க வீடியோவில் போகலாம். அபிஷேகம் முடிச்சுட்டு கோவில் ஃபுல்லாக முதல்ல சாம்பிராணி போட்டுட்டு அடுத்து கோசாலைக்கு போட போயிட்டோங்க. இதுதான் புங்கனூர் குட்டை. இப்போ நிறைய வீடியோஸ் ட்ரெண்ட் ஆகுது, ஷார்ட் கவுன்னு சொல்லிட்டு. ஸோ கிட்டத்தட்ட 6 இயர்ஸ் பிஃபோரே இந்த மாடானது நம்ம ஆசிரமத்துக்கு வந்துச்சு. அதுதான் புங்கனூர் குட்டை. இவங்க ரெட் சிந்தின்னு சொல்லப்படுற ஒரு ப்ரீடுங்க. ரொம்ப பழமையான ஒரு ப்ரீடாக சொல்லுவாங்க. இதுவும் ரெட் சிந்தியோட காளை தான். நம்ம ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்ட காளையில் இவனும் ஒருத்தன். இவன் வந்து காங்கேய காளையோட கண்ணு. கிட்டத்தட்ட இவனுக்கு ஒரு 2 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இவன் காங்கேயம் காளை. இதுவுமே ரெட் சிந்தியோட ஒரு பசு தான். பின்னாடி உட்காந்துருக்கிறதும் ஒரு ரெட் சிந்தியோட காளை. அவனுமே நம்ம கிட்ட வந்து போட்ட காளை தான். ஆக்சுவலாக ரெட் சிந்தி பொறுத்த வரைக்கும் அந்த ஜென்ரேஷன் ஃபுல்லாகவே இங்கே வந்து படிப்படியாக வந்தவங்க தான். காங்கேயம் காளை, பின்னாடி தார் பார்க்கர் கண் இருக்கும். அதுக்கும் பின்னாடி உங்களுக்கு அந்த காது தொங்குற மாடு கிருன்னு சொல்லுவோம். அந்த மாடு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் போன வீடியோவில் காமிச்ச எல்லாரும் இந்த வீடியோவில் இருக்காங்க பாருங்கள். ஸோ நம்ம காங்கேயம் காளை, தார் பார்க்கர், ஓங்கோல், காராம்பசு, காங்கிரஜு, இப்படி எல்லாருமே இந்த இடத்துல இருக்காங்க. நம்மளுடைய கோசாலை இருக்கக்கூடிய மாடுகள் இவங்க. அட்மாஸ்பியர் ரொம்ப நல்லா ப்ளசண்ட்டாக இருந்துச்சுங்க. அதுவும் மாடு கூட டைம் ஸ்பெண்டுறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் நம்ம ஆசிரமுடைய மிகவும் முக்கியமான மரமாக சொல்லப்படுற ருத்ராட்ச மரத்துக்கும் பூஜையானது நடந்தது. ஸோ கிளைமேட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துருப்பீங்க. என்னென்னா, ஒரே நிமிஷம், ஒரு நல்ல ப்ரீஸியான கிளைமேட். சில்லுன்னு லைட்டாக அப்படியே மழை தூரிட்டு சூப்பராக இருக்குது. அதனால தான் கோபுர வியூ காமிச்சேன். ஸோ இங்கேருந்து பார்க்கறதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு இயற்கை சூழ்ந்து இருக்கிறது தான் ஸ்கந்தாலயான்னு ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அப்படி இன்னும் இந்த மாதிரியான எல்லாம் பார்க்கும்பொழுது அதோடைய தன்மையே நமக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். ஸோ அப்படி ஸ்கந்தாலயா இன்றைக்கும் இப்படி இயற்கை நம்ம எல்லாருக்கும் இன்பம் தரும் வகையில் தான் அமைந்திருக்கின்றதை சொல்லி இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. மாடுகளையும் காமிச்சிருப்பேன். இப்படி ஒரு அட்மாஸ்பியர், இப்படி ஒரு வெதரில் நீங்கள் ஸ்கந்தாலயாவை பார்க்குறீங்க. ஸோ அடுத்து ஒரு நல்ல பதிவோடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். மழை ஜாஸ்தி ஆகிடுச்சு. உள்ளமெங்கும் இன்பமயம் வீசட்டும். குருவே சரணம்.